சூப்பரான வெக்கேஷன் ஸ்பாட்ல ஒரு பொண்ணு ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல யாரோ ட்ரோன் கேமரால அவளை பயன்படுத்துற மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். என்ன திரேசா, அவங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தா நீ மீன் பிடிச்சிட்டு புக்கு படிச்சுனுக்கிறியே, என்ன இதெல்லாம்னு கேக்குறான். அட நீ வேற வெறுப்பேத்தாத கிளப்னா தனியா வரலான்னு பார்த்தா கூடவே என் அக்கா வந்துட்டா. வெயிட் பண்ணு, நான் அவளை எப்படியாவது வீட்டுக்கு அனுப்ப ட்ரை பண்றேன், அதுக்கப்புறமா நாம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள அவங்களோட அக்காவை பார்க்க வராங்க. ஜெசிகா எங்க இருக்க நீ? வந்ததுல இருந்து வெளியவே வராம உள்ள என்ன பண்ணினுக்கிறேன்ட்டு அவங்களோட ரூம்ல போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அடி பாவி, நீ இப்படி தூங்குறதுக்கு வீட்லயே தூங்கிட்டு இருக்கலாம்ல, இங்க எதுக்கு வந்தன்ட்டு திட்டுறாங்க. அப்படியே திட்டிட்டு, இங்க பாரு ஜெசிகா, நான் இந்த புக்ல 2 பேஜ் படிப்பேன், படிச்சு முடிக்கிறதுக்குள்ள நீ எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜெசிகா பெட்ல எழுந்து உட்காந்துட்டு திரேசா கையில இருக்கிற புக்ல இருக்கிற விஷயங்களை இவங்க படிக்கிறாங்க. ஜெசிகா, எப்படி நீ அங்க இருந்துட்டு நான் படிக்கிற பேஜ்ல இருக்கிறத கரெக்டா சொல்றேன்ட்டு கேக்குறாங்க. அந்த நேரத்துல ஜெசிகா பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அக்கா என்னாச்சு உனக்குன்ட்டு உடனே ஓடி போய் பார்த்தா ஜெசிகா ஆம்பளை குரல்ல உன் அக்கா செத்துட்டாடின்ட்டு திரேசாவோட ஜடையை பிடிச்சி சுத்தி அப்படியே சதையோட இழுத்துடுறா. வழியில துடிச்சு போற திரேசா உடனே கேலப பார்க்க ஓடி வராங்க. பின்னாடியே ஜெசிகாவும் வரா. கேலப், என்னோட அக்காக்கு என்னமோ ஆச்சுடா, அவ ஆம்பளை குரல்ல பேசுறா, அவ விசித்திரமா நடந்துக்கிறா பாருன்றாங்க. அப்போ ஜெசிகா பறந்துட்டு இருக்க ட்ரோனை பிடிச்சி எடுத்து அவளோட மூஞ்சில அடிச்சு அவளே கீழே விழுந்துடுறா. கேலப் உடனே காப்பாத்தலாம்னு குதிக்கிறான். திரேசாக்கா ஒண்ணுமே புரியல, அவளோட அக்காக்கு என்ன ஆச்சுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல கேலபோட தலை மட்டும் தனியா வந்து விழுது. அத பாக்குற திரேசாக்கு அல்ல, இங்க ஜெசிகா முழுசா உருவம் மாதிரி அப்படியே அந்த ரிவர்ல இருந்து எழுந்துகிறா. பின்னாடியே ஈவில் டெட் ரைஸ்ன்ட்டு படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை காட்டுறாங்க. அதாவது முந்தின நாள் நைட்டு அப்போ பப்ல பெத்துன்னு ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா பிரெக்னெண்டா இருக்காங்க. பெத்து தனியா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு மியூசிக் ட்ரிப் வச்சு தனியா நடத்திட்டு இருக்காங்க. சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரே ஒரு அக்கா தான். சரி, இந்த நிலைமையில தனியா என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டோட நைட்டா மலன் கூட பார்க்காம அக்காவை பாக்குறதுக்காக வரா. அவங்களோட அக்காவோட பேர் எலி. கற்பனை இங்க அவங்களோட வீட்டுல எலியோட பொண்ணு, அம்மா நான் நாளைக்கு ஸ்கூல்ல ப்ரொட்டஸ்ட் போறேன், எனக்கு அந்த ட்ரெஸ் துவைச்சு தந்தியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. எலி, ஹே ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருடின்ட்டு சொல்லிட்டு இருக்க சமயத்துல வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. பார்த்தா பெத்து தான் பேய் மாதிரி அக்காவை பயன்படுத்துறா. ஹே பைத்தியமாடி, நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி விளையாடுகிற, மழை பெய்யுது இன்னும் நினைஞ்சிட்டே இந்த நேரத்துல வந்திருக்கிற. சரி உள்ளவான்னு கூட்டிட்டு போயிட்டு எலியோட பசங்க கூட பேசிட்டு இருக்காங்க. எலிக்கு மொத்தம் 3 பசங்க, ஒரு பொண்ணு, ஒரு பையன், இன்னொரு குட்டி பொண்ணு. அப்போ பெத்து அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் காண்றாங்க. எலி உடனே பசங்களை கீழே பார்க்கிங்ல அனுப்பிச்சு ஆர்டர் பண்ண பீஸாவை எடுத்துட்டு வர சொல்றாங்க. சொல்லு பெத், பசங்க முன்னாடி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன விஷயம்ன்றாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்க்கா, என்ன பண்றதுன்னு தெரியலன்றாங்க. அடி பாவி, இப்பதான் என்னோட புருஷனும் என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தி கூட போயிட்டான், இந்த நேரத்துல நீ வேறையா? சரி எதுவும் போட்டு யோசிக்காத, பசங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்ட பிறகு சாப்பிட்டு தூங்கு, மற்ற விஷயங்கள்லாம் காலைல பேசிக்கலான்றாங்க. அந்த நேரம் பார்த்தா அங்க சடனா ஒரு பூகம்பம் வருது. பசங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பேஸ்மெண்ட்லயே ஒளிஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்தா அது ஒரு மைல்டான எர்த்குவேக் தான். அப்ப அங்க பார்க்கிங்ல ஏதோ ஒரு பெரிய ஹோல் ஒன்னு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒரு சீக்ரெட் பாத் மாதிரி இருக்கு. அதை பாக்குற எலியோட பையன் அதுக்குள்ள போய் என்ன இருக்குன்ட்டு பாக்கலாம்னு போறான். ஆனா இந்த 2 பசங்களும் பயமா இருக்குவா, டக்குன்னு அம்மா கிட்ட போலாம்ன்றாங்க. ஆனா அவங்க சொல்றது எதுவுமே கேட்காம இந்த பையன் உள்ள போயிட்டு என்னதான் இருக்குன்ட்டு பாக்கலாம்னு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தா ஏதோ பழங்கால பொருட்கள், யார் கையிலும் கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு சீல் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி விஷயங்களா அங்க இருக்கு. அப்பா வேற அம்மாவை விட்டுட்டு போயிட்டாரு, இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து நம்ம ஆன்லைன்ல வித்தா ஏதாவது காசு கிடைக்கும், அம்மாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல அப்ப அங்க அவனுக்கு ஒரு சபப்பட்டி மாதிரி ஒண்ணு தெரியுது. அதுல என்னடா இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு புக் இருக்கு. அந்த புக்கையும் எடுத்துக்கிறான். எலி, என்னடா கீழே போன பசங்க இன்னும் வரலையே, பூகம்பம் வேற வந்திருக்கு, என்னாச்சு அவங்களுக்கு தெரியலையே, சரி கீழே போய் பார்க்கலாம்னு பெத்த வீட்லயே இருக்க சொல்லிட்டு லிப்ட் கிட்ட வராங்க. அந்த நேரத்துல பசங்க மேல வந்துடுறாங்க. பசங்களை பாக்குற எலி, ஹே செல்லுங்களா, உங்களுக்கு ஒன்னும் ஆகல, பத்திரமா தானே இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு, எங்களுக்கு எதுவும் ஆகலமா, நான் சாப்பாடை தான் கொட்டிட்டோன்றா. அட உள்ள வாங்க, நாம வேற ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்ட்டு எல்லாரும் உள்ள வராங்க. சமைச்சு சாப்பிட்டுட்ட பிறகு எலி இருக்கிற துணிகள் எல்லாம் லாண்ட்ரிக்கு போடலாம்ட்டு எடுத்துட்டு இருக்காங்க. இங்க எலியோட பையனும் பெரிய பொண்ணும் கீழே இருந்து எடுத்துட்டு வந்த புக்கை திறக்கலாம்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த புக்கை திறக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஷார்ப்பான பொருள்ல மூண்ட மாதிரி இருக்கு. அப்போ இவனோட ரத்தம் அந்த புக்ல கொஞ்சம் சிந்தின உடனே அந்த புக்கு ஆட்டோமேட்டிக்கா திறக்க ஆரம்பிக்குது. சரி என்னதான் இருக்கு இந்த புக்லன்ட்டு திறந்து பார்த்தா அந்த புக்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் வரையப்பட்டிருக்கு. மனுஷங்களை செம்ம ப்ரூட்டலா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி, சில டிமோனிக் பவர்ஸ் வந்து மனுஷங்களை ஆக்கிரமிக்கிற மாதிரியும் நிறைய படங்கள் வரைஞ்சிட்டு இருக்கு. அதை பாக்குற பிரிட்ஜெட், டேனி மரியாதையை அந்த புக்கை எடுத்த இடத்துல போய் வச்சிடுன்ட்டு கத்துறாங்க. அதுக்கு டேனி, ஹே ரொம்ப சீன் போடாத பிரிட்ஜெட், நான் அதுல இருந்து ஏதாவது சம்பாதிக்கலாமா, அம்மாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு தானே எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றான். பிரிட்ஜெட் அதுக்கு, அதுல இருக்கிறத பாத்தியா, அது நம்ம வீட்டுல இருக்க கூடாது, மரியாதையா விடிஞ்சோன்னு போய் வச்சிடுன்ட்டு கத்திட்டு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இங்க அந்த குட்டி பொண்ணு
தூங்குறதுக்கு முன்னாடி குளிச்சாதான் தூக்கம் வரும்ன்றா. அதனால பெத் அவங்களை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. அப்போ டேனி கீழே இருந்து எடுத்துட்டு வந்த பொருட்கள்ல ஒரு மியூசிக் கேசட் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை இவன் கிட்ட இருக்கிற பழைய சிடி பிளேயர்ல போட்டு என்ன இருக்குன்ட்டு கேட்கலாம்னு பிளே பண்ணிட்டு இருக்கான். அதுல சில பேர் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த புக்கு 1923 ஒரு சர்ச்சுக்கு பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டதான். அந்த புக்கை திறந்து என்ன இருக்கு பார்க்கணும்ட்டு சில ஃபாதர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. ஆனா அப்ப இருந்து அந்த ஃபாதர்ஸோட முன்னோர்கள்லாம் இந்த புக்கை திறக்க கூடாதுன்னு தடுத்து இருக்காங்க. ஏன்னா அவங்களோட முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு புக்கு கிடைக்கும், அதை எக்காரணத்தை கொண்டு திறந்துடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதோட அந்த கேசட்ல இருக்க ரெக்கார்டிங் முடியுது. அந்த காலத்துல எல்லாம் ஸ்டோரேஜ் கம்மி தானே. சோ உடனே இவன் அடுத்து இருக்கிற இன்னும் 2 கேசட்ல இன்னொரு கேசட்டை போட்டு பாக்குறான். இந்த கேசட்ல ஒரு 3 ஃபாதர்ஸ் பெரியவங்களுக்கு எல்லாம் தெரியாம அந்த புக்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கணும்ட்டு ஒரு ரெக்கார்டிங் செஷன் மாதிரி ஆரம்பிச்சுட்டு அந்த புக்கை திறக்க ஆரம்பிக்கிறாங்க. கட்பனா இங்க பிரசன்ட்ல இப்போ வெளி லாண்ட்ரிக்கு போடுறதுக்காக துணியை எடுத்துட்டு லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. இங்க டேனி அந்த ரெக்கார்டிங் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ 1923 அங்க இருக்கிற ஃபாதர்ஸ் அந்த புக்ல இருக்கிற ஒரு வசனத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ படிச்ச அந்த விஷயம் இப்ப எலியோட வீட்ல இங்க பிளே ஆகிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கே ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கிறதுனால இதை அவன் ஆஃப் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஆஃப் பண்ண முடியல. இங்க எலி லிஃப்ட்ல அடுத்து பேஸ்மெண்ட்ல இறங்கி லாண்ட்ரிக்கு துணியை வச்சுட்டு வரலாம்ட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வந்து அவங்கள லிஃப்ட்டுக்குள்ள தள்ளி அவங்களோட உடம்புக்குள்ள போகிறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தவங்க நம்மள அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எலியை போட்டு பயங்கரமா அடிச்சு அப்போ லிஃப்ட்ல இருக்கிற சில ஒயரெல்லாம் எடுத்து அவங்களோட கை காலு கழுத்து எல்லாத்தையும் கட்டி சம புரூட்டலா சித்திரவதை பண்ணிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எலினால அவங்களோட உடம்ப கட்டுப்படுத்தவே முடியல. அந்த தீய சக்தியை அவங்கள முழுசா ஆக்கிரமிச்சிச்சு. அந்த நேரம் பார்த்தா வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. அண்ட் இவங்க தங்கி இருக்கிற பிளாட்ல மட்டும் கரண்ட் போகுது. சரி கேண்டில் ஏத்தலாம்னு பிரிட்ஜெட் கேண்டில் எடுக்கும் போது எலி பிளாட்ல இருக்கிற ஜெனரேட்டர் பவரை யூஸ் பண்ணி லிஃப்ட்ல இருந்து வராங்க. பாக்குறதுக்கே ரொம்ப அப்நார்மலா இருக்காங்க. பசங்க எல்லாம் அம்மா என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேக்குற சமயத்துல எலி நேரா கிச்சனுக்குள்ள போய் ஒரு தவாவை வச்சு முட்டை ஓடுகளை உடைக்காம அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற பெத் அக்கா என்ன ஆச்சு உனக்கு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, பசங்க எல்லாம் பயப்படுறாங்க அக்கா அப்படின்ட்டு கத்துறாங்க. ஆனா எலி பசங்களா உங்களுக்கு உயிர் கொடுத்த எனக்கு இப்போ உங்களோட உயிரை எடுக்கணும்ட்டு தோணுதுன்ட்டு சொல்லி சிரிக்கிறாங்க. பெத் அக்கா போதும் நிறுத்து, இது விளையாட்டு கிடையாதுன்னா விளையாடுனுக்கிறியா, பசங்க கிட்ட என்ன பேசணும் தெரியாதான்ட்டு இன்னும் கத்துறாங்க. எலி என்னடி அக்காவே நீ எதிர்த்து பேசுறியான்ட்டு அந்த பேனை கையில எடுத்து கீழே விழுந்துடுறாங்க. அவங்கள பாக்குற பசங்களுக்கும் சரி பெத்துக்கும் சரி அல்ல எலி அவங்க பக்கத்துல வந்து வாந்தி எடுக்கிறாங்க. அவங்களோட உடம்புல இருக்கிற ஃபுல் ஃப்ளூயிடுமே வெளியே வந்துடுது. அப்போ எலி பெத்தை பார்த்து என்னோட பசங்களை காப்பாத்து பெத்துன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. பெத்துக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. சரி டேனி வா, அம்மா ஒரு கைப்பிடி கீழே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம்ட்டு லிஃப்ட் பக்கத்துல வராங்க. ஆனா லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆக மாட்டேன். என்னடா பண்றதுன்னு தெரியாம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள உதவிக்கு கூப்பிடுறாங்க. அப்ப பெத்து இவங்க கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்லும் போது பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் அவங்களோட ஹார்ட் பீட்டை செக் பண்றான். சாரி பெத், எலி இறந்துட்டாங்க, நல்லா தானே இருந்தாங்க, எனக்கே ஒண்ணுமே புரியல, இந்த நேரத்துல ப்ரே பண்றதை தவிர எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு சரி பெத் நீங்க இவங்களோடவே இருங்க, நாங்க கீழே போறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்ட்டு பாத்துட்டு வரோம்ட்டு அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க. அப்போ பெத் எலியோட கைய பிடிச்சி அக்கா இந்த நிலைமையில உன்னை பாக்குறதுக்காகவா நான் நைட்டோட நைட்டு வந்தேன், உன் பசங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றதுக்கான்ட்டு அழுகுறாங்க. அந்த நேரம் பார்த்தா எலி திடீர்னு கண்ணை திறக்கிறாங்க. என்ன யாரோ உயிரோட எரிக்கிற மாதிரி இருக்கு, என்ன காப்பாத்துன்றாங்க. உடனே பெத்தும் டேனியும் எலியை தூக்கிட்டு போய் பாத் டப்ல ஃபுல்லா தண்ணி நிரப்பி அதுல போடுறாங்க. அப்போ பிரிட்ஜெட் நான் வேணா கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து போடட்டான்ட்டு சொல்லி போய் எடுத்துட்டு வராங்க. வந்து பார்த்தா இங்க எலி பாத் டப்புக்கு மேல இருக்கிற செவுத்து மேல ஒட்டி பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. எலியோட உருவம் கண்ணு கிண்ணு எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. கத்துற சத்தத்தை கேட்டுட்டு வெளியே போனவங்களும் இங்க வந்து என்ன ஆச்சு கதவை தருன்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியே நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எலி இவங்க 4 பேரையுமே பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கத்தியை எடுத்து பெத்தோட உள்ளங்கையில குத்திட்டு பேய் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ பிரிட்ஜெட் அம்மா நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்ட்டு கத்துறாங்க. அதை கேட்டு திரும்புற எலி என்ன இன்னும் உன்னோட அம்மா தான் நினைச்சிட்டு இருக்கேன்ட்டு பிரிட்ஜெட்டை கடிச்சிடுறாங்க. அப்ப பெத்து ஓடி வந்து எலியை வெளியே தள்ளி கதவை மூடிடுறாங்க. அப்புறம் என்னாச்சு, வெளியே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையா இந்த பேயை போட்டு தள்ளிட்டு பெத்த மரியாதையா கதவை தருன்னு சொல்லிட்டு எலி உடம்புல இருக்கிற அந்த பேய் கதவுக்கு வெளியே நின்று தலையில தட்டிட்டு இருக்கு. பெத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே பக்கத்துல இருக்கிற ஒரு பூட்டு எடுத்து நல்ல டைட்டா பூட்டு போட்டுட்டு ஒரு டேபிளையும் எடுத்து கதவுக்கு முன்னாடி வச்சுட்டு கதவை யாரும் திறக்காதீங்க பசங்களான்னு சொல்றாங்க. அப்போ பிரிட்ஜெட் டேனிய பார்த்து டே நம்ம அம்மா எப்படி ஆயிட்டாங்கன்னு பாத்தியா, இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்ப பெத்து பசங்களா என்ன பண்ணீங்க, மரியாதையா என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்ட்டு கேட்கும்போது டேனி பெத்த கூட்டிட்டு போய் அந்த புக்கை காட்டுறாங்க. கீழே நாங்க சாப்பாடு எடுக்க போகும்போது எங்களுக்கு இது கிடைச்சிச்சுன்னு சொல்லி சொல்றான். அப்படியே கட் பண்ணா இங்க பிரிட்ஜெட்டோட உடம்புல சில அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவங்களோட மூக்குல இருந்து ரத்தமா கொட்டுது. இப்படி எல்லாம் வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்க சமயத்துல வெளியே இருக்கிற அந்த பேய் எலி உடம்புல எலி மாதிரியே பேசி அவங்களோட கடைசி பொண்ணை வந்து
வந்து கதவை திறக்க சொல்லுது. அப்ப அந்த குட்டி பொண்ணு கதவோட ஓட்டையில இருந்து பார்த்து, அம்மா நீங்க ஏன் பாக்குறதுக்கு பயமா இருக்கீங்கன்னு கேக்குறா. கதவு திறமா, உள்ள வந்து குளிச்சுட்டா சரியாகிட்டும், நாம அதுக்கப்புறம் தூங்கலாம், நைட் ஆயிடுச்சு இல்ல, கதவை திறந்து. சரி அம்மா தான் நினைச்சு இந்த பாப்பாவும் கதவோட லாக்க திறந்துட்டா. லைட்டா லாக்க திறந்த உடனே அந்த பேய் அந்த குழந்தையவே சாவடிக்க பாக்குது. இதெல்லாம் பாக்குற பெத்தும் டேனியும் உடனே ஓடி வந்து திரும்பியும் கதவை மூடிடுறாங்க. அப்ப அந்த பாப்பா டேனி கிட்ட, அண்ணா நம்ம அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அது நம்ம அம்மா கிடையாதுடா, இனிமே கதவை திறக்க கூடாது சரியான்றான். அப்படியே கட் பண்ணி இங்க கிச்சன்ல சவுண்ட் வருது. என்னடா ஆச்சுன்னு பெத்து போய் பார்த்தா அங்க பிரிட்ஜெட் கிச்சன்ல இருக்கிற கிளாஸ் பொருட்கள் எல்லாம் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ பெத்த திரும்பி பாக்குற பிரிட்ஜெட், ஆன்டி பெத், கிளாஸ் என்னால சாப்பிட முடியல, தொண்டையெல்லாம் குத்துது, நான் உங்களை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான்னு சொல்லிட்டு பெத்த கடிக்கிறதுக்கு திரும்புறா. பெத்தோ அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. இந்த நேரத்துல வெளியே இருக்கிற எலியோட பேயும் கதவை திறங்கடான்ட்டு கத்திட்டு இருக்கு. உள்ள பிரிட்ஜெட் அந்த குட்டி பாப்பாவை கடிக்கிறதுக்காக வருது. அப்ப அந்த பாப்பா கையில வச்சிருந்த ஒரு ராடை எடுத்து நீட்டிடுறா. அந்த ராடு பிரிட்ஜெட்டோட வாய்க்குள்ள போய் தலைக்கு வெளியே குத்தி பிரிட்ஜெட் அப்படியே கீழே விழுந்து செத்துறா. எலி மாதிரி பிரிட்ஜெட்டுமே இவங்களை தாக்க கூடாதுன்றதுக்காக பிரிட்ஜெட்டோட உடம்ப முழுசா கட்டி போட்டு ஒரு பெட்ல போய் டேனியும் பெத்தும் கட்டி போட்டு வச்சிடுறாங்க. வெளியே எலி உடம்புல இருக்கிற பேய் பயங்கர ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிக்குது, கதவை திறங்கன்ட்டு. அப்போ பெத் டேனி கிட்ட ஏதோ கேசட்டை பிளே பண்ணணும் தான் இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சு, இன்னும் 2 கேசட் இருக்கு, நீ அந்த கேசட்டை கூட பிளே பண்ணி இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லிருக்காங்களான்ட்டு பார்க்கலாம்னு உள்ள போறாங்க. ஆன்டிபெத் கரண்ட் இல்லாம நம்ம எப்படி அதை பிளே பண்றது, ஜெனரேட்டர் பிளாட்டுக்கு வெளியே மட்டும் தான் ஒர்க் ஆகும்ன்றான். ஃபர்ஸ்ட் நீ இந்த கத்தி எப்படி, எனக்கும் அந்த மாதிரி ஆச்சுன்னா நீ தான் தங்கச்சியை காப்பாற்றணும், இதை பிளே பண்றது நம்ம பேட்டரியில பிளே பண்ணலாம் சொல்லிட்டு பிளே பண்ணி அடுத்த கேசட்ல என்ன சொல்லிருக்குன்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப 1923 அந்த ஃபாதர்ஸ் நடத்தின அந்த செஷனோட ரெக்கார்டிங் திரும்பி கண்டினியூ ஆகுது. அப்போ வெளியே இருக்கிற அந்த பேய் வீட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுச்சு. நேரா பெத் அந்த ரெக்கார்டிங்க கேட்டுட்டு இருக்க ரூமுக்கு அந்த பேய் வர சமயத்துல இங்க வெளியே பிரிட்ஜெட்டோட பேய் அந்த குட்டி பொண்ணை தாக்குறதுக்காக வருது. அதை பாக்குற டேனி உடனே போய் அந்த பாப்பாவை தள்ளி விட்டுட்டு பிரிட்ஜெட் மேல ஒரு ஸ்ப்ரே அடிச்சு மேல நெருப்பை பத்தி விட்டுறான். பிரிட்ஜெட் கையில இருக்கிற கத்தியில டேனிய குத்தி சாவடிச்சுட்டா. எல்லாரும் செத்துட்டாங்க, நீயும் அந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் அடம் பிடிக்கிறீங்கன்ட்டு எலி உடம்புல இருக்கிற பேய் பெத்த தாக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பெத்து ஒரு பெரிய கத்திரிக்கோல எடுத்து எலியோட முகத்துல குத்திடுறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு, ஆன்டி பெத் நாமளும் செத்துடுவோமா, எனக்கு பயமா இருக்கு, என்ன உங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களான்ட்டு கேக்குறாங்க. ஐயோ செல்லம், நான் உன்னை சாக விட மாட்டேன், வா நம்ம தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே வராங்க. வெளியே பார்த்தா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த எலி உடம்புல இருக்கிற அந்த பேய் இவங்களை வெளியே போக விடாம தடுக்கிறதுக்காக திரும்பவும் வந்துடுச்சு. அப்ப பெத்து கீழே செத்து கிடந்த ஒரு ஆளோட கையில இருக்கிற துப்பாக்கியை எடுத்து எலிய பயங்கரமா சுட ஆரம்பிக்கிறாங்க. எலியோட கை கால் எல்லாமே தனித்தனியா துண்டா விழுந்துருது. அந்த நேரத்துல கீழே செத்து கிடந்தவங்க எல்லாருமே திரும்பவும் ஈவலா எழுந்து உங்களை நாங்க தப்பிக்க விட மாட்டோம்ன்றாங்க. உடனே பெத்தும் அந்த குட்டி பொண்ணும் லிப்டுக்குள்ள ஓடி போய் கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போக பாக்குறாங்க. அப்ப அந்த லிப்ட் டோரை மூட விடாம ஒரு கார் கீ தான் தடுத்துட்டு இருந்தது. உடனே அந்த குட்டி பொண்ணு அந்த கார் கீ எடுத்து, இது நம்ம காரோட கீ தான் ஆன்டின்ட்டு பெத் கையில தராங்க. அந்த நேரம் பார்த்தா லிப்ட் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது அண்ட் லிப்டுக்குள்ள சடனா ரத்தமா குட்டுது. ஆன்டி பெத், என்ன இங்க ரத்தமா குட்டுது, எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்கன்ட்டு அந்த பாப்பா கத்துறா. ஒரு கட்டத்துக்கு மேல லிப்ட் ஓவர்லோட் ஆகி டோர் வெடிச்சு லிப்ட் திறக்குது. ரத்தத்தோட சேர்ந்து பெத்தும் அந்த குட்டி பொண்ணும் வெளியே வந்து தெரிச்சு விழுறாங்க. உடனே அவங்க 2 பேரும் எழுந்து கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போய் அந்த கார் எடுத்து தப்பிச்சு போலாம்னு காரை ஸ்டார்ட் பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ரேஸ் பண்ற சமயத்துல பார்க்கிங் லாட்ல இருக்கிற கதவு திறக்க மாட்டேங்குது. என்ன ஆச்சுமா, அதை திறன்ட்டு இந்த பாப்பாவை பார்த்து கத்துறாங்க. இல்ல ஆன்டி, அந்த டோர் ரிப்பேர், அது உடனே திறக்காது, லேட்டா தான் திறக்கும்ன்றா. அந்த நேரம் பார்த்து எலியோட உடம்புல டேனி அண்ட் பிரிட்ஜெட் அவங்க 2 பேரோட உடம்பும் சேர்ந்து ஒரு கொடூர கலவையா திரும்பவும் இவங்களை தாக்க வந்துடுச்சுங்க. அதை பார்த்து உடனே கார்ல இருந்து பெத்தும் அந்த குட்டி பொண்ணும் கீழே இறங்கி, இப்ப நம்ம காரை ஓட்டிட்டு தப்பிச்சு போக முடியாது, அந்த கேட்டும் திறக்க மாட்டேங்குது, வாட்டாக்குன்னு அந்த கேட்டுக்கு வெளியே ஓடி போயிடலாம்ட்டு 2 பேரும் ஓடுறாங்க. பெத்து நல்லா வேகமா ஓடி கேட்டுக்கு வெளியே போய் தப்பிச்சிடுறாங்க. பாவமான அந்த குட்டி பாப்பாவை இந்த பேய்ங்க இழுத்துறதுங்க. அதை பாக்குற பெத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த குழந்தையும் கத்துற, ஆன்டி பெத் என்ன காப்பாத்துங்கன்ட்டு. அப்ப கேட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நெட்டை உடைச்சு பெத்து உள்ள வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட, நீ இங்க இருந்து ஓடுனா அதுங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பேய்களை சுடுறாங்க. அப்ப பெத்து கால் தடிக்க கீழே விழுந்துடுறாங்க. அந்த சமயத்துல அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்தை வெட்டுற வண்டியில அந்த மிஷினை ஆன் பண்ணி பெத்தோட உடம்பு அந்த மிஷினுக்குள்ள இந்த பேய்ங்க இழுக்குதுங்க. பெத்து என்னென்னமோ பண்ணி தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்கனால தப்பிக்க முடியல, வகையா மாட்டிக்கிட்டாங்க. அண்ட் அவங்களோட காலை பிடிச்சி இழுத்து இந்த மிஷின்ல தள்ள பாக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அந்த குட்டி பொண்ணு உடனே போய் அந்த மிஷினை ஆஃப் பண்ணிடுறா. சம ஜஸ்ட்ல தப்பிச்ச பெத்து பக்கத்துல இருக்கிற ஒரு செயின்சாவை எடுத்து, செயின்சானா எலக்ட்ரிக் உட்கட்டர், அது சம்டைம்ஸ் மார்பிளை வெட்டுற அளவுக்கு ஷார்ப்பா கூட இருக்கும், அதை எடுத்து இந்த பேய்களோட உடம்ப துண்டு துண்டா கட் பண்ணி அந்த மிஷினை திரும்பவும் ஆன் பண்ணி அதுக்குள்ள தள்ளி இந்த பேய்களோட உடம்புல இருந்து ஒரு எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு அந்த உடம்புகளை கிரைண்ட் பண்ணி ரத்த கலவையில பெத்து இவங்க
எல்லாரையும் துண்டு துண்டா அந்த மிஷின்ல தள்ளி கிரைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த பேய் எலியோட வாய்ஸ்ல, பெத் உன்னோட அக்காவை பார்த்தா பாவமா இல்லையான்ட்டு கேக்குது. சாத்தானே, நீ என்னோட அக்கா கிடையாதுன்ட்டு அந்த செயின்ஸா எடுத்து எலியோட மண்டைய ஃபுல்லா கட் பண்ணிடுறாங்க. இப்போ எலியோட தலை மட்டும் துண்டா இருக்கு. பெத், நீயும் ஒரு நாள் என்ன மாதிரி தான் சாக போறவாருன்ட்டு அந்த தலையில இருந்து அந்த பேய் சொல்லுது. சமகாண்டவரை பெத்து தலையை அந்த மிஷின்ல எட்டி விட்டுறாங்க. உடனே போய் அந்த குட்டி பொண்ணை காப்பாத்திட்டு அங்கிருந்து 2 பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா எப்படியோ இந்த ராத்திரி ஒரு வழியா விடிஞ்சிடுச்சு. பெத்தும் அந்த பாப்பாவும் தப்பிச்சு போன சமயத்துல பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஜெசிகான்ட்டு ஒரு பொண்ணு உள்ள வரா. ஜெசிகாவோட ஃபேமிலி இந்த அபார்ட்மெண்ட்டை கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சோ அப்ப அவ வீட்டுக்கு தெரியாம ஒரு ட்ரிப் போலாம்னு இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சிருக்கிற யாரும் யூஸ் பண்ணாத காரை எடுக்க வந்திருக்கா. அப்ப அவளோட தங்கச்சி திரேசாவும், அக்கா கார் எடுத்துட்டியா, அப்பாக்கு தெரியாம டக்குன்னு எடுத்துட்டு வா, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கால் பண்ணி சொல்றா. ஹே வந்துட்டேன்டி, அங்க தாண்டி இருக்கேன், காரை எடுக்க போறேன்ற சமயத்துல ஜெசிகாவை நோக்கி ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி வருது. ஆரம்பத்துல எலிய தாக்குன மாதிரி. என்னடா இது சத்தம் கேக்குதுன்ட்டு காரை விட்டு வெளியே வந்து பார்த்தா, அப்ப அந்த 3 பேரோட உடம்பு ஃபுல்லா கிரைண்ட் ஆகி வெளியே விழுந்ததுல அதனுடைய துருநாற்றமும் அங்க இருக்கிற ரத்தத்தையும் பார்த்து ஜெசிகா அலர்றா. இந்த விஷயத்த எல்லாம போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லலாம்ன்ற சமயத்துல எலிய தாக்குன மாதிரி அந்த அமானுஷமான சக்தி ஜெசிகாவையும் தாக்கிடுச்சு. அப்படியே படமும் முடியுது. இந்த ஜெசிகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் 2 நிமிஷத்தை இன்னொரு முறை பாருங்க. இந்த கதை இன்னும் நல்லா புரியும். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த ஸ்டோரி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. We'll meet you in the next video. Until then, take care.